ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கு இன்னும் ஒரு 60 டேஸ் இருக்குது. இந்த 60 டேஸில் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும், இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கட்டும், இல்லை குரூப் 2 இருக்கட்டும், இல்லை எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனோடையே பார்த்தீங்கன்னா மெயின்ஸும் நீங்கள் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. அதாவது எப்போவுமே வந்து நம்மளோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய பாதி சிலபஸ் நமக்கு வந்து மெயின்ஸில் கவர் ஆகும். ஓகேவா? ஸோ மெயின்ஸ்க்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எக்கனாமின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜியாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய பாதி டாபிக் நமக்கு வந்து மெயின்ஸ்க்கு கவர் ஆகும். அப்போது நீங்கள் மெயின்ஸ்க்கு இன்டெப்த்தாக படிச்சிட்டிங்க, அந்த பாதி சிலபஸை நீங்கள் இன்டெப்த்தாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக வந்து அந்த கொஷின்ஸை வந்து அட்டன் பண்ணிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதே மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ரிலிம்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ்க்கு போகும்போது உங்களுக்கு குறைவான நேரம் தான் இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த பாதி சிலபஸை வந்து உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். இதை விட்டுட்டு நான் ப்ரிலிம்ஸ் ஃபுல்லாக படித்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மெயின்ஸ் போவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு டைம் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து ரொம்ப வந்து அர்ஜென்ட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அது இதுன்னு எடுத்து வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படி இருந்தாலுமே ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுதே மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கக்கூடிய டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஒரு பாதி சும்மா வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அதற்கான ஒரு புக் தான் பார்க்க போகிறோம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புக் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. எந்த புக்கில் ப்ரிப்பேர் பண்ணுறது டாபிக் வைஸ், அதாவது நமக்கு இப்போ குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், நமக்கு ஃபர்ஸ்ட் டாபிக்லேருந்து லாஸ்ட் டாபிக் வரைக்கும் கிளியராக ஒரு புக் இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ மூலமாக ஒரு நல்ல தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த புக், அதாவது நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஒரு புக் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதே புக்கு தான், பட் அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடிஷன், இது வந்து செகண்ட் எடிஷன். ஸோ அதுக்கும் இதற்கும் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். தென் குரூப் 1 குரூப் 2 சிலபஸில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்லேருந்து லாஸ்ட் டாபிக் வரைக்கும் லைனாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்து வச்சு இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம், டாபிக் வைஸ் வந்து படித்து மெமரி பண்ணி எழுதி பார்த்து மெயின்ஸில் நீங்கள் போய் ஈஸியாக வந்து மார்க் வாங்கிடலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் வந்து எல்லா டாப்பிக்குமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷன் புக் வந்து பார்த்துருப்பீங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் எடிஷன் அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவும் இருக்குது. ஸோ புக் எப்படி இருக்குது அப்படின்றதும் பார்த்துடலாம். தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்கில் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு வந்து கேட்பாங்க. சரிங்களா? 100 மார்க்ஸ்க்கு. தென் குரூப் 2 மெயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு 40 மார்க்ஸ்க்கு வந்து கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த 40 மார்க்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து குறைவாக மார்க் எடுத்துக்கிறேன், மற்ற சப்ஜெக்ட் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம விடவே முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்பிரண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் போகிறதுக்கான காரணமும் சயின்ஸு, ஜியாகிரஃபி இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டச்சே பண்ண மாட்டாங்க, படிக்கவே மாட்டாங்க. நிறைய கிளியர் பண்ணாத ஆஸ்பிரண்ட்டை கேட்கும்போது என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஜியாகிரஃபிலாம் டச்சே பண்ணியிருக்க மாட்டாங்க. தென் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நியூஸ் பேப்பர்லையும் படிச்சிருக்க மாட்டாங்க. எதுவும் யூடியூபோ இல்லை வந்து வேற எந்த சோர்ஸுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பார்த்தே இருக்க மாட்டாங்க. மேத்ஸ்லாம் வந்து மேலோட்டமாக பார்த்துட்டு போகிறது. பட் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி இதிலே தான் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. சயின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் இம்பார்ட்டண்ட், மெயின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு மார்க்குமே உங்களோட போஸ்டிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் குரூப் 4லேயே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு கொஷின் வந்து டஃப்பாக இருந்தது அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சயின்ஸ் படிக்க மாட்டேன், ஜியாகிரஃபி படிக்க மாட்டேன் அப்படிலாம் இனிமேல் எந்த ஆஸ்பிரண்ட்டுமே சொல்ல முடியாது. எல்லா சப்ஜெக்ட்டுமே படித்து தான் ஆகணும். சயின்ஸில் 100 லெசன் இருக்குது அப்படின்னாலுமே அதில் வந்து கம்மி பண்ணுங்கள். 9th 10th இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெசனை எடுங்க. 11th 12th இருக்கக்கூடிய அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லெசன்ஸ் எடுத்து படிங்க. ஸோ அப்படியாவது படிச்சுட்டு போனால் தான் இனி வரப்போகிற எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு சயின்ஸ் அண்ட் டெக், ஓகேவா, சயின்ஸ் அண்ட் டெக்கு எந்த வகையில் இந்த புக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். டாபிக் வைஸ் எல்லாமே இருக்கா அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது புக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து 100 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது 100 மார்க்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து கொஷின் கேட்பாங்க. 100 மதிப்பெண்கள், ஓகேவா? அதாவது 100 மதிப்பெண்கள். அடுத்து குரூப் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரூப் 2 மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40 மார்க்ஸ்க்கு வந்து கொஷின் கேட்பாங்க. இதுவே குரூப் 2 2A அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் இல்லையா மெயின்ஸ், அதனால் நமக்கு வந்து 20 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து குரூப் 1க்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸு, குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸு, குரூப் 2 2Aக்கு பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ், ஓகேவா? ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் அடங்கிய இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம எதில் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புக்கில் வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மெயின்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடிஷன். ஆல்ரெடி நம்ம வந்து சேனலில் வந்து வீடியோ கொடுத்துருப்போம். இது வந்து செகண்ட் எடிஷன். ஸோ இதற்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் வந்து பிளராக இருந்த மாதிரி இருந்தது. இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் வந்து குவாலிட்டியாக இருக்குது, ஓகேவா? பேப்பர் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 11 டாபிக் இருக்குது, ஓகேங்களா? அதாவது 11 டாபிக் இருக்குது. இதில் வந்து ஒரு டாபிக் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு மெயின்ஸ்க்கு தேவையான எல்லா டாபிக்குமே டாபிக் 1லேருந்து லாஸ்ட் டாபிக் வரைக்கும் லைன் பை லைன் அழகாக எதுவுமே மாறாமல் அப்படியே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் எங்கே கொடுத்துட்டு அடுத்து 3வது டாபிக், அடுத்து 5th டாபிக், அடுத்து 8வது டாபிக், ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கிப் பண்ணி போகாமல் லைன் பை லைனாக உங்களுக்கு சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாமே ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தடுமாறவே வேண்டாம், அழகாக வந்து படிச்சுட்டு போயிடலாம். ஓகே, இப்போ இந்த புக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம குரூப் 2 2Aவுடைய சிலபஸை வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதாவது குரூப் 2 மெயின்ஸ்க்கான சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 40 மார்க்ஸ்க்கு இவ்வளோ பெரிய பேரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக வந்து ப்ரிலிம்ஸ்க்கே நிறைய பேர் வந்து சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண மாட்டீங்க. இதில் மெயின்ஸ் போகும்போது இவ்வளோ பெரிய பேரால சயின்ஸ் அண்ட் டெக் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ உங்களுக்கு பார்க்கும் பொழுதே வந்து டயர்ட் ஆகிடும், இவ்வளோ படிக்கணுமா அப்படிங்கிறது. பட் இதற்கு பார்த்தீங்கன்னா ஆர்டராக, அதாவது இந்த ரோபோக்களும் பயன்பாடுகளும் ஃபஸ்ட்டு டாபிக் இருக்கு இல்லையா, ஸோ இதிலேருந்து ஆர்டராக உங்களுக்கு வந்து டாபிக் போட்டு பாயிண்ட்லாம் வந்து அழகாக கொடுத்தா படிச்சிருவீங்கல்ல. ஸோ உங்களுக்கு வந்து அந்தந்த புக்கில் வந்து பார்க்குறது தானே கஷ்டம், எந்த புக்கில் படிக்கணும், இதில் படிக்கணுமா அதில் படிக்கணுமா அப்படி பண்ணுறது தான் வந்து கஷ்டமாக இருக்கும். இதுவே இந்த இவ்வளோ பெரிய 2 பேரா இருக்குது, இந்த 2 பேராக்கு ஒரு புக்கில் அழகாக படிங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக படிச்சிருவீங்கள. ஸோ அதுதான் இந்த புக். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோபோக்களும் பயன்பாடுகளும் அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து லாஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகள், இயந்திர கற்றல், மின்வெளி பாதுகாப்பு, உயிரியல் அளவியல், ஓகேவா, கட்டட சங்கிலி தொழில்நுட்பம், ஸோ இது வரைக்குமே ஆர்டராக உங்களுக்கு அழகாக பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது ஈஸியாக ஒரே புக்கு தான் எடுக்கிறீங்க, ஃபஸ்ட் பேஜ்லேருந்து அப்படியே படித்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 2 2A 3 மெயின்ஸ்க்குமே வந்து மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ புக்கு பாருங்கள், யார் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா இளையராஜா கண்ணன் சார் தான் வந்து எழுதியிருக்காரு. சஞ்சீவன் பப்ளிகேஷன் அவங்களுடைய புக்கு தான். ஸோ நீங்கள் வந்து இதனுடைய டீட்டெயில்ஸ், அதாவது புக்கோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெலகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதனுடைய சாம்பிள் பேஜஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் டாபிக் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து அணுக்கரு இயற்பியல் மற்றும் அணு ஆற்றலின் பயன்பாடுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா மின்னணுவியல், ரோபோட்டிக்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா நானோ தொழில்நுட்பம் மற்றும் அதன் பயன்பாடு, வேதி மின்கலம் மற்றும் உயிர் வேதியியல், புவி தகவல் தொகுப்பின் GIS பயன்பாடுகள், ஓகேவா. அடுத்து வந்து உயிரி தொழில்நுட்பவியல் மற்றும் அதன் பயன்பாடுகள், இனப்பெருக்க நவீன தொழில்நுட்பங்கள், தடுப்பு மருந்துகள், அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் தமிழ்நாட்டு அறிவியலாளர்களின் பங்களிப்பு, எண்ம கணினியும் அவற்றின் பயன்பாடுகளும், தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த முக்கிய தலைப்புகள். ஸோ இது எல்லாமே மெயின் டாப்பிக்காக நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா. இப்போ நான் சொன்னது வந்து மெயின் டாப்பிக்காக வந்து ரீட் பண்ணியிருக்கேன், மேலே இருக்கக்கூடிய அந்த மெயின் டாபிக். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சப் டாபிக் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மெயின் டாப்பிக்லையுமே ஒரு 8 சப் டாபிக், 7 சப் டாபிக் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சப் டாபிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து பேராகிராஃப் மாதிரி கொடுக்காம
ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது அதை அப்படியே வந்து மெமரி பண்ணி எழுதிடலாம். பட் முடிந்த அளவு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம மெமரி பண்ண முடியாது. அதனால் புரிஞ்சு படிங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு படிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஓகேவா? ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு டாபிக் பார்க்கலாம். ஓகே, ரோபோட்டிக்ஸ் மற்றும் அதன் பயன்பாடுகள் அப்படின்னா எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். எந்திரனியல் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அடுத்து வந்து எந்திரவியலின் தந்தை, அது வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோ சார்ட் டைப்லையும் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ரோபோக்களின் வரலாறு. ஓகேவா? ஸோ எப்போ ஃபஸ்ட்டு வந்ததோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ரோபோக்களின் வரலாறு கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ரோபோக்களின் முக்கிய பாகங்கள் என்னென்ன, அது ரிலேட்டடாக உங்களுக்கு சப் டாபிக் போட்டு கொடுத்துருக்காங்க. ரோபோ தயாரிக்க பயன்படும் பொருட்கள், ரோபோ செயல்படும் விதம், மனித ரோபோக்களின் வகைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, ரோபோக்களின் பயன்பாடுகள், தென் பார்த்தீங்கன்னா ரோபோக்களின் நன்மைகள் தீமைகள். இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா டீட்டெயில்டாக, ஓகேவா, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்படின்றதுல ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சாப்டர் 1, சாப்டர் 2 அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் ரோபோட டாபிக் வந்து இன்னும் இருக்குது, கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்டர் 1, சாப்டர் 2 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி மெயின் டாபிக், சப் டாபிக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ரோபோ தொழில்நுட்பத்தில் தமிழக அரசின் முன்முயற்சிகள் மற்றும் திட்டங்கள். ஸோ இந்த திட்டங்கள் ரிலேட்டடெல்லாம் நமக்கு நிறைய கொஷின் வந்து ப்ரிலிம்ஸ்லேயும் வரும், மெயின்ஸ்லேயும் வரும். அப்போ அதுவுமே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தேசிய அளவிலான ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தில் முன்முயற்சிகள் மற்றும் திட்டங்கள், தேசிய ரோபோட்டிக்ஸ் கொள்கை, தேசிய ரோபோட்டிக்ஸ் உத்திகள் குறித்த வரைவறிக்கை, தேசிய அளவிலான முன்னணி ரோபோட்டிக்ஸ் நிறுவனங்கள். ஸோ ஒரு டாப்பிக்கை நான் ஏன் வந்து மெயின் டாபிக், சப் டாபிக் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டாபிக் உங்களுக்கு வந்து புரிஞ்சது அப்படின்னாலே இதே மாதிரி தான் எல்லா டாப்பிக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதனால தான். ஓகேவா? ஸோ கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் ரோபோட்டிக்ஸோட பங்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு டாப்பிக்கில் என்னென்னலாம் இப்போ வரைக்கும் விஷயங்கள் நடந்திருக்கோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த புக்கில் இருக்குது. இந்த புக்கு நீங்கள் வந்து குரூப் 1, குரூப் 2, 2A, ஓகேவா? ஸோ எல்லா எக்ஸாமுக்குமான மெயின்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அணுக்கரு இயற்பியல், மின்னணுவியல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து டாபிக் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த உயிரி தொழில்நுட்பவியல், இனப்பெருக்க நவீன தொழில்நுட்பங்கள், தடுப்பு மருந்துகள், இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டாபிக், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாதி டாபிக் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு தேவைப்படும். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து இதில் படிச்சுக்கலாம். சமச்சீர் புக்கில் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மெயின்ஸ்க்கு மட்டுமாவது கண்டிப்பாக இந்த புக்கை வந்து நீங்கள் வந்து வாங்கி படிக்கலாம். ஸோ பேஜ் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து ஒரு மார்க்கரோ இல்லை ஹைலைட் பெண்ணோ யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோ சார்ட்டு, டயக்ராம் எல்லாமே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் இன்னொரு இன்ஃபர்மேஷன், திட்டங்கள், அதுதான் நமக்கு வேணும். நம்ம அதுதான் தேடி தேடி படிப்போம். ஸோ அந்த திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த புக்குடைய சாம்பிள் பேஜஸ் வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து லாஸ்ட் டாபிக் வரைக்கும் இருக்கா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதனுடைய கண்டென்ட் பேஜ் நான் உங்களுக்கு வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 பேராவில் ஒரு வேர்ட் கூட மிஸ் ஆகலை. 2 பேராக்கான சிலபஸுமே இந்த புக்கில் வந்து கவர் ஆகுது. ஸோ நீங்கள் நம்பி வாங்கி படிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லா புக்கும் வாங்கி படிங்க நம்ம சொல்லவே மாட்டோம். ஒரு சப்ஜெக்ட்க்கு இந்த புக் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து புக்கை வந்து ரிவ்யூ கொடுப்போம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த புக் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.